ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் பாலாவோட இயக்கத்தில் முகேன் ராவ், பவ்யா தாரிகா, ராதா ரவி, நிழல்கள் ரவி, பாலசரவணனோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி இருக்க ஜின் தி பெட் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான பேய் படத்தோட முழு ரிவ்யூ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் பலரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப ஜின் தி பெட் படம் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். மலேசியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்க முகேன் ராவ் சொந்த ஊருக்கு வரும்போது ஜின்னு சொல்லப்படுற வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய பேய் ஒன்றை வாங்கிட்டு வராரு. அந்த ஜின்னை ஒரு பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சு பால் பிஸ்கட் எல்லாம் கொடுத்து செல்லப்பிராணி மாதிரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஜின் வந்த நேரம் அவருக்கு சில நல்ல விஷயங்களும் நடக்குது. இதனால லக்கியா ஃபீல் பண்றாரு. அதே நேரம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சில கெட்ட விஷயங்கள் நடக்குது. இந்நிலையில ஒரு நாள் வெளியே போயிட்டு முகேன் ராவ் வீடு திரும்பும் போது அவரோட மனைவி பவ்யா தாரிகா பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளத்துல மயங்கி கிடக்குறாங்க. மனைவியோட இந்த நிலைக்கு அவர் வளர்க்குற ஜின் தான் காரணம்னு நினைச்சு ஜின்னை வீட்டுக்கு வெளியே பெட்டியோட தூக்கி வீசிடுறாரு. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா தன்னோட மனைவி பவ்யாவை கொலை செய்ய முயற்சிச்சது ஜின் இல்ல அப்படிங்கிற உண்மை அவருக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் நடந்தது என்ன? பவ்யாவை கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? எதுக்காக அது நடந்துச்சு? ஜின்னோட நிலைமை என்ன ஆச்சு? அதுதாங்க இந்த படத்தோட கதை. நம்மளோட வீடுகள்ல செல்லப்பிராணி, வாஸ்து மீன், லக்கி மரம்லாம் வளர்க்கிறது போல வெளிநாடுகள்ல ஜின் அப்படிங்கிற ஒரு வகை அமானுஷ்ய சக்தியை வீட்டில் வளர்க்கிறது வழக்கம். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல புழக்கத்துல இருக்க இந்த ஜின் அப்படிங்கிற பேயை வச்சுக்கிட்டு புது வகையான கதை களத்தோட படத்தை இயக்கி இருக்காரு டிஆர் பாலா. காமெடி, ஹாரர் கலந்த ஃபேண்டசி த்ரில்லர் படமா இதை கொடுத்திருக்காரு. இந்த புதுமையான கதைக்கு கிரிப்பிங்கான திரைக்கதை இல்லாததால பல இடங்கள்ல படம் தடுமாறுது. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ட்ராக்கை விட்டு ட்ரெயின் இறங்குனது போல கதை எங்கெங்கேயோ போகுது. இருந்தாலும் கலகலப்பா ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி கொடுத்துட்டாரு. பணக்கார வீடுகள்ல நாய்க்குட்டி வளர்க்கிறத போல இந்த படத்துல ஜின்னை வளர்க்கிறாரு முகேன் ராவ். ஜின்னோட பழகிற காட்சிகள்லையும் பவ்யா கூட காதல் காட்சிகள்லையும் அவரோட நடிப்பு ரசிக்க வைக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நடிப்பை கொஞ்சம் கூட்டணும். பவ்யா தாரிகா வழக்கமான ஸ்மைலோட அழகான நடிப்பை கொடுத்திருக்காங்க. முகேன் ராவுக்கும் அவங்களுக்கும் இடையில இருக்க காதல் காட்சிகள் செம ரொமான்ஸ். கடைசியில ஆக்ரோஷமா போராடுற சீன்கள்ல அவங்களோட நடிப்பு படத்துக்கு பெரிய பலமா இருக்கு. பாலசரவணன் டைமிங் காமெடி சிரிக்க வைக்குது. இவங்க கூட சேர்ந்து சாமியாரா வர்ற இமான் அண்ணாச்சி, வினோதினி, வடிவுக்கரசி, நிழல்கள் ரவி, ராதா ரவி இவங்களோட நடிப்பும் கூடுதல் பலம் சேர்த்திருக்கு படத்துக்கு. விவேக் மெர்வினோட இசையில பாடல்கள்லாம் கொஞ்சம் கேட்குற மாதிரி தாங்க இருக்கு. குறிப்பா ஜின் காட்சிகளை படமாக்கின விதம் ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஒரு பேய் படத்தை பயமே இல்லாம கலகலப்பா பார்க்க வைக்கிறதோட ஜின் சண்டை போடுற காட்சிகளும் அதோட குரலும் ரசிக்க வைக்குது. இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருந்தும் படத்தை எங்கேஜா கொடுக்க முடியாதது தான் ஏமாற்றம். அதோட பல இடங்கள்ல லாஜிக் மீறல்கள் இருக்கிறதும் படத்தோட மைனஸ். ஜின் பார்க்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி திரைப்படம்.